பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் ஐயா உங்களோடு பேசி வருகிறேன். உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடு உன்னை கண்டிக்கும். மறந்துடாதீங்க. உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து கையில் எடுத்து யாத்திராகமம் 34 அதிகாரம் 7வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திரையாகமம் 34 அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி எல்லாரும் திருப்பி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? அல்லேலூயா. ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. வேதனையால் பொழிய நீயும் சாபத்தில் நின்று விடுதலை அடைய. சிலுவையில் சகித்தார் யாவையும், சிலுவையில் சகித்தார் யாவையும். ஏழை மனுவை எடுத்த இயேசு ராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. அதையும் நம்பாதே, மக்களின் மனமும் மாறி போகுதே. மாய உலகம் அதையும் நம்பாதே, மக்களின் மனமும் மாறி போகுதே. தேவனை நேசித்தார் இப்போது நிச்சய சந்தோஷம் பெற்று நீ மகிழ. நம்பிக்கையோடு வந்திடுவார், நம்பிக்கையோடு வந்திடுவார். ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. எல்லாம் எடுத்திருப்பீங்க.
யாத்திரையாகமம் 34 அதிகாரம் 7 1000 தலைமுறைகளுக்கு. நல்ல கவனிங்க, ஆண்டவர் யாரு? 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம தலைமுறையில் இரக்கம் செஞ்சிருக்காரு. ஏன்னா அவர் தலைமுறைக்கு நம்ம பாடுறோம்ல, தலைமுறை தலைமுறை தாங்கும் பின்னோத உலகம் தோன்றி ஒழியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் பின்னோத உலகம் தோன்றி ஒழியாத, ஆத்துமமே முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று நாள்வரை உம்மை தாதலித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. போற்றிடும் பாலோ பூதலத்துள்ளும் சத்துத கரிய தன்மையுள்ள, போற்றிடும் பாலோ பூதலத்துள்ளும் சத்துத கரிய தன்மையுள்ள, ஆத்துமமே முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று நாள்வரை உம்மை தாதலித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. நல்ல கவனிங்க, ஆண்டவர் யாரு? 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர். அது மட்டுமில்ல, அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். ஏன்னா அதுக்காகத்தான் நமக்கு நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் என்ன செய்தார்? நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். என கண்பானவர்களே, நல்ல கவனிங்க, அவர் யாருன்னா 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர். அது மட்டுமல்ல, அக்கிரமத்தை மீறுதலையும். ஏன்னா சங்கீதக்காரன் தான் சொல்றாரு, அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது போல் ஆகிறது. அதோட நிப்பாட்டல, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயத்தை செய்கிறார். மறந்துடாதீங்க, ஒரு பக்கம் அவர் நீதி செய்கிற கர்த்தர், நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியில் மன்னன், நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியில் மன்னன், நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்த்தல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே, பசும்புல் மேய்த்தல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே, ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அழைத்துக் கொள்பவரே, அழைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து
மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் நீதியின் தேவன், லூக்கா 18:7-8 வாசிக்கிறோம். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ உங்களுக்கு நியாயம் செய்வார். ஏசாயா 35:4 வாசிக்கிறோம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள், திடம் கொள்ளுங்கள், உங்கள் தேவன் உங்களுக்கு பதிலளிப்பார். அவர் வந்து நீதியை சரி கட்டுவார். எனக்கு அன்பானவர்களே, 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலை பாவத்தை மன்னிக்கிறவர். ஆனால் இன்னொரு பக்கம், ஏன்னா மோசே கூட கேட்டான், ஐயா நம்ம பார்க்கணும், கண்மலையில் ஒன்று வச்சுருப்பேன், கைகளை எடுக்கும்போது நான் போகும்போது என் பின்பக்கத்தை தான் நீ என்ன செய்வேன் பார்ப்பேன், முன்னாடி பார்க்க முடியாது. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அதரிசனமான காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். ஆனால் அதே தேவன் அன்புள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், மன்னிப்பதில் வல்லவர். அதனால்தான் இந்த பூமியில் நம்முடைய மீறுதல்களுக்காக காயப்பட்டார். அதனால தான் வேதம் சொல்லுது, ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு அவருடைய கரம் குறுகலை. ஏசாயா 59 வாசிக்கிறோம். இதோ கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை, கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகி விடவில்லை. உங்கள் அக்கிரமங்களே, நல்ல கவனிங்க, நம்முடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கு முன்பாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் செவியிடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. அதனால தான் நாமளும் இன்னைக்கு பாடிக்கிட்டு இருக்கிறோம், உம் முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, ஐயா உம் சித்தம் அறியணுமே, எனது மணவாளனே என் இதயமே இனியவரே ஏசையா உம்மை தான் தேடுகிறேன், நான் உம்மை தான் தேடுகிறேன். அவருடைய முகத்தை பார்க்கணுமா? எனக்கு அன்பானவளே, சினிமாக்காரமான ஆண்டவ முகத்தை பார்க்கணும், அவர்கிட்ட ஒன்னே ஒன்று கேட்கணும்னா. ஆனால் இவர் அப்படி சொல்லலை, உம்புகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே. ஏன்னா இந்த பூமியில் அவர் வந்தபோது அழகும் இல்லை. ஏசாயா 83:2 அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் எதுக்கையா அந்த கேடடைந்தா அதலத்தில் தோன்றினா, அந்த கேடடைந்தா அதலத்தில் தோன்றினா, சொந்தமாக மீட்டிட இந்த பாடலை நானே, சொந்தமாக மீட்டிட இந்த பாடலை நானே, பிந்திக்கும் உன்னையே சந்திப்பானி வாராயும், பிந்திக்கும் உன்னையே சந்திப்பானி வாராயும், அழைக்கிறார் 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 இதோ
தெரிஞ்சுக்கங்க, 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர் தான், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் தான். ஆனால் அதே சமயத்தில் அந்த வசனத்தின் பின்பகுதியில் வாசிக்கிறோம், குற்றவாளியை 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல். நிச்சயமா அந்த தீமை கண்டிப்பா தண்டிக்குங்க, மறந்துடாதீங்க. குற்றவாளியை குற்றமற்றவனாய் விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஒரு பக்கம் நம்மை விசாரிக்கிறவர், ஏன்னா நம்முடைய கவலைகளெல்லாம் அவரிடத்தில் வைப்பதற்கு விசாரிக்கிறார், நம்மை விசாரிக்க துடிக்கிறவர். அதனால்தான் சொல்றது, அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஆனபடியால் பிரிப்பில் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தின் சிந்தைகளை காக்க கடவுதுன்னு. அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் விசாரிக்கிற தேவன், ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் குற்றவாளியை குற்றமற்றவனா விடவே மாட்டார். நிச்சயமா என்ன செய்வார்? அவர் விசாரிப்பார். அது எப்படி விசாரிப்பாராம்? 3ஆம் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். தீமை நிச்சயம் விட்டா தண்டிக்குங்க, மறந்துடாதீங்க. தாவீது செய்த தப்பு அவன் பிள்ளைக்கு வரலையா? தாவீது என்ன தவறு செய்தான்? இன்னொருடைய மனைவியை இச்சித்தான். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் உட்கார்ந்து படித்து பாருங்கள், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச காரியம். தாவீது என்ன செய்தான்? யுத்தத்துக்கு போகாமல் உட்கார்ந்துருந்து ஒரு பெண் குளித்ததை பார்த்து அவளை உடனே அழைச்சி இன்னாருடைய மனைவின்னு தெரிஞ்சு இன்னாருடைய மகள்னு தெரிஞ்சும் அவளோடு சயனித்தான். அவள் கர்ப்பவதியான போது அவள் பாவத்தை புருஷன் மேலே சுமத்துறக்கு அவன் பட்ட பாடம் அந்த அதிகாரத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, அந்த பெண்ணுக்காக தன் புருஷனையே யுத்தத்தில் கொலை செய்ய வைத்தான். இந்த பாவம் வெளிவந்தபோது என்ன நடந்தது தெரியுமா? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். அவன் கூட யாருக்கு விரோதமான்னு சொல்லல, பட்சேபாளுக்கு விரோதமா, அவள் புருஷனுக்கு விரோதம் பாவம் செஞ்சல. நாம செய்கிற பாவம் யாருக்கு விரோதமா? கர்த்தருக்கு விரோதம். ஆமா, அதனாலதான் ஓகோ பாவத்தினை வேட்டோடாயோ உள்ளமே இயேசு அன்பை நாடாயோ. ஓக பாவத்தினை வேட்டோடாயோ மாக்கிருபையாக ஏக நண்பாக, மாக்கிருபையாக ஏக நண்பாக நாதனு பொறுத்திருந்தார் ஏழாய். ஓகம் பாவத்தினை வேட்டோடாயோ உள்ளமே இயேசு அன்பை நாடாயோ. ஓகம் பாவத்தினை வேட்டோடாயோ. பாவம் செய்த தவன் உள்ளம் ஐய. ஓக பாவத்தினை வேட்டோடாயோ உள்ளமே இயேசு அன்பை நாடாயோ. ஓக பாவத்தினை வேட்டோடாயோ.
உலகில் அன்பு தன்னு தினமே போக பாவத்தினை பேட்டோடாயோ உள்ளமே இயேசு அன்பை நாடாயோ போக பாவத்தினை பேட்டோடாயோ. எனக்கு அன்பாருளே, அவன் சொல்றான், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு, நல்ல கவனிங்க, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். வாசிங்க, நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினாலே உனக்கு பிறந்த பிள்ளை சாகும் என்று சொல்லி இவன் செஞ்ச பாவத்துக்கு என்ன செய்யறாரு? அந்த பிள்ளை என்ன செய்யுது? நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய் அவன் போயிட்டான். அந்த பிள்ளை என்ன செஞ்சு? அடுத்த வசனத்தை வாசிச்சிருங்க. அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். ரொம்ப ஆசையா அந்த அம்மாவை எடுத்து இவ்வளவு தூரம் புருஷனை கொண்டு இத்தனை பாடுபட்ட அந்த பிள்ளை என்ன செய்யப்பட்டான்? அடிக்கப்பட்டான். பாவத்தின் சம்பளம் மரணம். மறந்துடாதீங்க, உன் தீமை உன்னை கண்டிக்கும். கடைசியில் அந்த பிள்ளைக்கா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உபவாசம் இருப்பான், சாப்பிடாம கிடப்பான். அந்த பிள்ளை செத்தோட வேமா எழுந்திரிச்சு சாப்பிடுப்பான். எல்லாரும் கேட்பாங்க, பிள்ளை வியாதியாக கிடக்கும்போது அவ்வளவு உபவாசம் கிடந்த இப்போ என்னன்னா செத்து போச்சு சாப்பிட போறியம்மா. அவன் சொல்லுவான், அது வரைக்கும் பிழைக்குங்கிற நம்பிக்கை இருந்துச்சு, இனிமேல் பிழைக்குமா? இனிமேல் சாப்பிடாம இருந்து என்ன பிரயோஜனம்மா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ எனம் கண்பானவர்களே. ஆனால் அந்த பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு, தீமைக்கு கட்டாயம் தண்டனை உண்டு. ஒரியாவை கொலை செய்ததுக்கும் அவனுடைய மனைவியை கெடுத்தாக்கு என்ன வந்துச்சு? 2 சாமுவேல் 12:12 பார்க்கிறோம், நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? ஏன்னா அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கு தேவைகள் சந்திக்கப்படணும். ஒரு நாளைக்கு 5000 செலவு இருக்குது. எங்கள் சபையில் வந்து பார்த்திங்கன்னா 2 கண்ணும் தெரியாதவங்க, இவங்களை வச்சு நடத்துகிறதே பெரிய பாடு. அந்த சபையில் ஒரு காணிக்கையும் வராது, கரண்ட் பில்லு கட்டுற கூட வராது. ஆனால் இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கே ஒரு வாரம் 4000 ரூபா. திருநெல்வேலி சபைக்கு வந்து பாருங்கள், புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்தீங்கன்னா எப்போவும் காலையில் 9:30 மணிக்கு வாகனம் நிற்கும். திரும்ப அவங்கள கொண்டு அதே இடத்துல இறக்கிவிடும். ஏன்னா கண்ணு தெரியாதவங்க, கூட்டம் கூட்டுறதுக்கு இல்லை, சொந்த வேன் கூட கிடையாது, வாடகை தான் எடுக்கிறோம். இவங்களை கூட்டு வந்து நல்லா சாப்பிட வச்சு, சத்தியத்தை சொல்லி சாப்பிட வச்சு திருப்பி கொண்டு அந்த இடத்துல இறக்கிவிடும். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே, உயர்வு கிடைத்த நாட்கள் அல்லது வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற நாட்கள், இல்லை நெடுநாள் தடைப்பட்ட காரியம் உங்களுக்கு நிறைவேறின போது, உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்பட்ட போது, கர்த்தர் ஏவினா நீங்கள் ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், கூட்டிகிட்டு வர்றதுக்கு உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம், ஒரு ஃபியூனரல் ஃபண்டுக்கு உதவலாம். ஏன்? எனக்கு அன்பானுள்ளே எத்தனையோ காரியங்கள் இன்னும் செய்யப்பட வேண்டியிருக்கு, அதற்காக உதவலாம். அது மட்டும் அல்ல, மாதாந்திர கூட்டங்களுக்காக உதவலாம். ஏன்னா மாதாந்திர கூட்டம் திருநெல்வேலியில் நடக்குது. ஆனால் திருநெல்வேலியில் உள்ள அநேகருக்கு தெரியும், யாரும் வந்து பார்க்கறதில்ல. ஏதோ 1-2 பேர் வந்து பார்க்க, மீதியெல்லாம் திருநெல்வேலி மாவட்டம் விளக்கும் வேதத்துக்கு பேர் பெற்ற இடம். அங்கே இருக்கிறவங்கள வேதக்காரங்கம்பாங்க. ஆனால் அந்த வேதக்காரங்களுக்கெல்லாம் தெரியல போல், இப்படி ஒரு கூட்டம் நடக்குது வந்து பார்ப்போன்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த 40 நாள் ஜெபம் எங்கள் சபையில் உண்டு. 40 நாளும் பார்வையற்ற பெண்கள் கூடி ஜெபிப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு 30 பேர் 35 பேர் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் பேர் தான், பெண்கள் எங்கே போகிறாங்க, இன்றைக்கி வேலையே இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் உட்காந்து ஜெபிப்பதற்கு ஆர்வத்தோடு பார்வை இல்லாட்டாலும் உட்காந்து ஜெபிப்பாங்க. இவங்களை நான் முடியும் போது ஒரு பிஸ்கட்டு டீ கொடுத்து அனுப்புவேன். 35 பேர் கொடுக்கணும் போது
சாதாரண குறைஞ்சது 1000 ரூபா செலவு வந்துடும். ஏன்னா ஒரு 2 வடை ஒரு டீ கொடுத்தா கூட வந்துடும். நீங்களும் ஒரு நாள் இந்த காரியத்தில் பொறுப்பேற்க விரும்பினால் அதற்கு உதவலாம். உங்கள் ஜெபக்காரியம் அன்னைக்கு எங்களுக்கு ஸ்பெஷலாக என் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும்னு சொன்னால் நீங்களும் சொல்லலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தொடர்பு கொள்ளலாம். எப்படி பிரதர் உதவி செய்ய? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைக்கணும்னா என்னிடத்தில் தொடர்பு கொள்ளுங்க, நான் அதற்கான வழிமுறைகளை சொல்வேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? ஒரு வார்த்தை. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உன் தீமை உன்னை கண்டிக்கும், உன் மாறுபாடு உன்னை தண்டிக்கும். இந்த வார்த்தையை எவ்வளவு ஆழமான சத்தியம் இருக்கிற சுவாமி. இதை அறிந்து நாங்கள் தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய என்னை எங்களை தகுதிப்படுத்தும். தீமை செய்ய விரைந்தோடும் கால்கள், அபத்தம் பேசும் நாவு என்று வேதம் சொல்லுகிறதே. எங்கள் கால்கள் நன்மை செய்வதற்கு ஓடட்டும், தேவனுடைய ராஜ்யம் கட்டுகிற பணிக்காக ஓடட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். படிக்கிற என் அன்பு பிள்ளைகள் எழுதப் போகிற அரசு தேர்வுக்காய் ஜெபிக்கிறேன். கல்லூரி வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். நெடுநாள் படித்து பட்டங்களை பெற்று வேலை இல்லாமல் இருக்கிற என் அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன், சகோதரர்களுக்காய் ஜெபிக்கிறேன். திருமணமாகாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வரதட்சணைங்கிற கொடுமையில விழுந்து எத்தனையோ பெண்கள் திருமணம் செய்ய முடியாமல் இருக்கிறாங்களே, அவருடைய வாழ்க்கைக்காய் ஜெபிக்கிறேன். தாய் இல்லாம, தகப்பன் இல்லாம தனிமையில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். கணவன் மனைவி பிரிந்திருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். கருத்து வேற்றுமையினால சத்துரு பிரிந்திருக்கிற குடும்பங்களை இணைத்து வைக்க ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஒவ்வொருவருடைய தேவைகளை சொல்லி வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.